ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இது உண்மையிலேயே பல ரிசர்ச்சுக்கு அப்புறமா எங்களுக்கு இது ரிசல்ட் கொடுத்ததுன்னே சொல்லலாம். என்னென்னவோ எண்ணெயெல்லாம் தேய்ச்சி பார்த்துட்டோம், ஒரு யூஸும் இல்லைங்க. ஆனால் இந்த எண்ணெய் கொஞ்சம் எங்களுக்கு திருப்தியாகவே இருந்தது. சரி, அதை உங்களோட ஷேர் பண்ணலான்னு தாங்க இந்த வீடியோ எடுத்திருக்கோம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய்ங்க 3/4 லிட்டர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டட் ஆயில்னாலும் எடுத்துக்கலாங்க. பியூர் கோகோனட் ஆயிலாக எடுத்துக்கோங்க. அதோட வெட்டி வேருங்க, இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதை நம்ம எண்ணெயில் யூஸ் பண்ணும்போது நல்ல உடம்புக்கு கூலிங் ஏஜெண்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இது தாங்க மெயின் இன்க்ரீடியண்ட், வேம்பாலம் பட்டைன்னு சொல்லி, இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க. இது தண்ணியில் போட்டால் நிறம் கொடுக்காது, ஆனால் எண்ணெயில் போட்டோடனே நல்லா ரெட்டிஷாக இருக்குங்க. அதோட 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேங்க. இவ்வளோதாங்க நம்ம எண்ணெய் தயார் பண்ணுறதுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதை நம்ம டபுள் பாயில் மெத்தடில் தாங்க ஹீட் பண்ண போகிறோம். எண்ணெயை நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டு காய்ச்சினோம்னா அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாங்க. இது நல்லாவே ரிசல்ட் கொடுத்துச்சு. முதல்ல பாத்திரத்தில் வெட்டி வேரையும் வெந்தயத்தையும் உள்ளே ஆட் பண்ணிடலாங்க. அதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. இன்னும் நான் அடுப்பு பற்ற வைக்கலை. இப்போ முதல்ல இதை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு என்கிட்ட காஞ்ச கருவேப்பிலை இருந்ததுங்க, அதையும் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதாங்க பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியை. அதுக்கு மேலே தாங்க இந்த நம்ம எண்ணெய் தயாரித்து வைக்க போகிற பாத்திரத்தை வச்சுருக்கேன். நம்ம தண்ணி அந்த எண்ணெயோட கலந்துராத அளவுக்கு நல்ல உயரமான பாத்திரமாக எடுத்துக்கணுங்க. இது தாங்க ரொம்ப முக்கியம். தண்ணி எண்ணெய்க்குள்ளே போயிடக்கூடாது. பாருங்கள், கீழே நல்லா தண்ணி கொதித்து வருது. அந்த சூட்லேயே எண்ணெய் சூடாயிருங்க. ஸ்ட்ரைட்டாக எண்ணெயை நம்ம கொதிக்க வைக்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம போட்டிருக்க பொருட்களோட சத்துக்கள் அப்படியே எண்ணெயில் இருக்குங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகிக்கிட்டு இருக்கு. நம்ம தொட்டு பார்த்தோம்னா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தால் போதுங்க, கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா சூடு ஏறட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தாங்க நம்ம இந்த வேம்பாலம் பட்டையை இப்போ இதோட சேர்க்க போகிறோம். அந்த ஹீட்லேயே இருக்கட்டுங்க. அதோட எடுத்து வச்சுருந்த விளக்கெண்ணெய் சிலருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஒத்துக்காதுங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடலாங்க. ஆனால் விளக்கெண்ணெய் சேர்த்தோம்னா முடி நல்லா ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லாம் இல்லாமல் நல்லா ஒன்று போல் வளருங்க. அதுக்கு தான் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், அந்த ஹீட்டில் சேர்த்த உடனேயுமே கலர் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயோட கலர் ரெட்டிஷாக மாறுது பார்த்திங்களா? இது இப்படியே இருக்கட்டும், நம்ம நாளைக்கு எடுத்து பார்க்கலாம். ஒரு நாள் ஆயிடுச்சுங்க. ஒரு நாள் அப்படியே அந்த எண்ணெயை மூடி வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ரெட் கலரில் வந்திருக்குன்னு. இந்த எண்ணெயை நம்ம டெய்லி யூஸ்க்கும் பயன்படுத்தலாங்க. அப்படி இல்லாதவங்க ஹேர் வாஷ் பண்ணுற அன்னைக்கு நல்லா மசாஜ் கொடுத்து தேய்ச்சிக்கிட்டோம்னா 1 ஹவர் கழித்து ஹேர் வாஷ் பண்ணோம்னா முடி சூப்பராக வளருங்க. இது எங்களுக்கு உண்மையாகவே ரிசல்ட் ரொம்ப நல்லாவே கொடுத்துருந்தது. நம்ம ஒரு பாட்டிலில் ஃபில்ட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. தலையில் அரிப்பு பொடுகு பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த ஆயிலை யூஸ் பண்ணலாம். இளநரை பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த ஹேர் ஆயிலை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அது நல்லாவே சேஞ்ச் ஆகுங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் யார் வேணாலும் இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணி பார்க்கலாங்க. எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது. நல்லா வெட்டி வேர்லாம் சேர்க்குறதுனால வெயில் காலத்தில் நல்லா உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு, தலையில் சூடு ஏறாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த ஹேர் ஆயில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் நம்ம விளக்கெண்ணெய் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே முடி வளர்ச்சியை தூண்டி தலையை நல்லா குளுமையாக வச்சுக்கிறோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.